பாட்டி நீ இப்படி உட்காந்துக்கிறத பார்க்குறப்ப கேவலமா இருக்கு. போர் போற நிலைப்பாட்டை பார்க்கின்ற பொழுது இப்ப ஈரான் கையில தான் இந்த போர்வை முடிவுறுத்துற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது என்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருக்கிறது. தொடர்ந்துமே ஈரான் இந்த போர் நடவடிக்கையில மேற்கொண்டு கொண்டே இருக்கிறது. ஒரு ஆக்கிரமிப்பின் வடிவமாக இந்த போர் ஆரம்பமானது. குறிப்பிட்ட நாளில் தலைமைகள் இல்லாமல் ஈரான் ஒருங்கிணைந்த ஒரு யுத்தத்தை மேற்கொள்ள முடியாது, தொடர்ச்சியாக எவ்வாறு இவர்களால் பதிலடி கொடுக்க முடியும் என்பதுதான் அமெரிக்க இஸ்ரேலினுடைய நிலைப்பாடுகளாக இருந்திருக்கு. போர் நிறுத்தம் என்றது எந்த அளவு நடைமுறை சாத்தியமாக இப்ப இருக்கிறது? ஈரானுக்கு போர் நிறுத்த ஒரு மனநிலை இல்லை. ஆனால் இந்த ஈரான் போர் நிறுத்த வேண்டும் என்பதுதான் ஈரானுடைய நிலைப்பாடு. போர்னுடைய இந்த உளவுத்துறை ஏற்கனவே ட்ரம்புக்கு எச்சரித்திருந்தது, உங்களுடைய ஏவுகணை தாக்குதல்களையோ அல்லது உங்களுடைய இராணுவ தளங்களையோ இந்த வளைகுடா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்தோன்னு நீங்கள் தாக்குதலை ஈரானுக்கு நடத்தினால் அது எங்கே செல்வாக்கு செலுத்துமெண்டா மத்திய கிழக்கு நாடுகள்லையும் வளைகுடா நாடுகளையும் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு இவ்வாறு தான் நிலைமை செல்லும் என்பது அமெரிக்காவுடைய இஸ்ரேலுடைய புரிதலாக இருந்திருந்தால் இந்த யுத்தத்தை ஆரம்பித்திருக்க மாட்டார்கள். புதன்கிழமை விடுமுறை என்பது ஒரு எரிபொருளுக்கான மாற்று திட்டமாக அமையுமாண்டா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. திட்டமிடல் சரியான பாதையில் இருக்கா இலங்கைக்கு? வணக்கம். த ஒப்பீனியன் எந்த சமரசமும் இல்லாத 360 பாகையில் நோக்கு. இந்த போர் சூழல் ஒரு மிக பதட்டமான நிலைமையை கீழத்தேச நாடுகளுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றன. அந்த வகையில் ஆபரேஷன் எபிக் பியூரி என்கின்ற நடவடிக்கை இப்போ சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கின்றதா என்றால், போர் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பொழுது, போர் ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு நிலைப்பாட்டில் நாடுகள் எல்லாம் இருக்கின்றன. இப்போ அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றனவாண்டா அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. இந்த நடைமுறை, இந்த ஆபரேஷன் சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கின்றதா என்பது தொடர்பாகத்தான் இப்பொழுது நாங்கள் விவாதிக்க இருக்கின்றோம். எங்களோடு ஊடகவியலாளர் பிரஸ்னம் இணைந்திருக்கின்றார். வணக்கம் பிரஸ்னம். வணக்கம். வணக்கம். இந்த நடவடிக்கையில் அமெரிக்கா முதல் சில நடைமுறைப்படுத்தல்களை, சில நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது. உடனடியாக இந்த போர் முடிவுக்கு வரும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை சொல்கின்றது. இது ஒரு சிறிய பயணம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை யார் எடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கிறார். அப்போ உலக நாடுகள் கூட ஒரு சரியான ஒரு விடயத்துக்கு வந்துடும். இந்த போர் ஒரு சரியான ஒரு பொருளாதார சிக்கலை தோற்றுவிக்காது, பெரிய அளவில் தோற்றுவிக்காது என்று நம்பியிருந்தன. ஆனால் போற நிலைப்பாட்டை பார்க்கின்ற பொழுது இப்போ ஈரான் கையில் தான் இந்த போர்வை முடிவுறுத்துகிற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது என்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருக்கிறது. தொடர்ந்துமே ஈரான் இந்த போர் நடவடிக்கையில் மேற்கொண்டு கொண்டே இருக்கின்றது. ஆகவே இந்த ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட பிறகு, ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து இப்போ வரைக்குமே இங்கே சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்கின்றது. ஆகவே இது எந்த அளவுக்கு ஆரம்பிக்கப்பட்ட போது எப்படி இருந்ததோ அந்த நிலைமையில இப்போ இருக்கின்றது என்று சொல்ல முடிகின்றது. உண்மையிலேயே ஒரு சிக்கலை தான் தோற்றுவிக்கின்றது. அமெரிக்காவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், சீனாவாக இருக்கட்டும், ஈரானாக இருக்கட்டும், தொடக்கத்தில் என்ன நிலைப்பாடுகளில் இருந்தார்களோ அந்த நிலைப்பாடுகளில் இப்போ இல்லை என்று தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் கூட முதல் என்ன நிலைப்பாட்டில் இருந்தார்களோ, இந்த போர் ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுது என்ன நிலைப்பாட்டில் இருந்தார்களோ அந்த நிலைப்பாட்டில் இப்போ இருக்கின்றார்களாண்டா ஒரு கேள்விக்குறி தான். ஆகவே இந்த ஆபரேஷன் எபிக் பியூரி என்பது ஆரம்பத்தில் இருந்த நிலைப்பாட்டில் இப்போ இல்லை. இதால் பாதிக்கப்பட போகிறது கீழத்தேச நாடுகளாம். இது தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது பிரச்சனை? ஒரு ஆக்கிரமிப்பின் வடிவமாக இந்த போர் ஆரம்பமானது. குறிப்பிட்ட நாளில் தலைமைகள் இல்லாமல் ஈரான் ஒருங்கிணைந்த ஒரு யுத்தத்தை மேற்கொள்ள முடியாது, தொடர்ச்சியாக எவ்வாறு இவர்களால் பதிலடி கொடுக்க முடியும் என்பதுதான் அமெரிக்க இஸ்ரேலினுடைய நிலைப்பாடுகளாக இருந்திருக்கு. ஆனால் இது ஆரம்பத்தில் ஒரு இராணுவ ரீதியான நடவடிக்கையாக பார்க்கப்பட்டாலும் ஹோர்முஸ் நீரிணையை முடக்குகின்ற செயற்பாடு, பொருளாதார ரீதியில் இவ்வாறான விளைவுகள் ஏற்படும். இந்த யுத்தம் ஒரு நீண்டகால யுத்தமாக மாறுகின்ற பொழுது மேற்குலக நாடுகள் மற்றும் ஆசிய நாடுகள் எவ்வாறான நிலைப்பாடுகளை எடுப்பார்கள் என்பதெல்லாம் முன்கூட்டியே ஒரு திட்டமிடாத நிகழ்வு போன்று தெரிகின்றது. தற்பொழுது அமெரிக்கா எந்தவித நாடுகளினுடைய ஆதரவும் இல்லாத ஒரு நாடு போன்ற ஒரு தோரணை தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. ஏனெனில் பிற நாடுகளுக்கு அழைப்பு விடுத்தார், நேட்டோ அமைப்புக்கு அழைப்பு விடுத்தார். அவர்கள் இந்த யுத்தத்தில் நேரடியாக பங்கெடுப்பதற்கு தயாரில்லாத ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே அமெரிக்கா இந்த யுத்தத்தில் தான் நினைத்ததை மேற்கொள்ளவில்லை. எனினும் அவர்களுடைய நாட்டுக்கு இந்த ஆக்கிரமிப்பு சார்ந்து, யுத்தம் சார்ந்து அல்லது பாதுகாப்பு சார்ந்த கேள்விகள் கிடையாது.
இஸ்ரேலுக்கு ஒரு பாதகமான நிலைமை இருக்கின்றது. ஈரான் யுத்தத்தை மிகப்பெரிய ஒரு ஃபோக்கஸ் இருக்கின்ற பொழுது லெபனானில் இஸ்ரேலினுடைய தாக்குதல் என்பது உச்சம் தொட்டிருக்கின்றது. அங்கு 1 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் இந்த யுத்தம் காரணமாக மிகப்பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மிகப்பெரிய ஒரு மனித பேரவலம் அங்கு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரான் ஒரு ஒருங்கிணைந்த இராணுவ கட்டமைப்புடன் இந்த யுத்தத்தை வழிநடத்துகின்றது, யுத்தத்தை மேற்கொள்ளுகின்றது. பதிலடி தாக்குதல்கள் மிகவும் பலமாக இருக்கின்றது. அதே நேரம் சீனாவினுடைய ரஷ்யாவினுடைய செயற்பாடுகள், தொழில்நுட்ப உதவிகள் என்பது ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக பார்க்கப்படுகின்றது இல்லையா? உண்மைதான். உண்மையிலே இந்த சீனானுடைய உதவிகள் பெரிய அளவில் பார்க்கப்படுகின்றது. ஈரான் கொஞ்சம் முன்னேறி கொண்டு வருகின்றதுன்ற ஒரு நிலைப்பாடு தான் பேசப்படுகின்றது. இருந்தாலும் பிரச்சனை இப்போ ஈரானுடைய ஏவுகணைகளை பார்க்கின்ற பொழுது இந்த பிப்ரவரி 28 மட்டிலையும் 350 ஏவுகணைகளுடைய தாக்குதல் சரமாரியாக தொடர்ந்தே இருந்தன. இப்போ அதை பார்க்கின்ற பொழுது ஒரு 30-40 என்கின்ற அளவில் தான் இருக்கிறது. கொஞ்சம் ஆயுத பலங்களையும் ஈரான் இழந்து கொண்டு வருகின்றதோ ஏண்டா அமெரிக்கா ஆயுத பலத்தை இழப்பது என்பது வேறு விடயம். ஏனென்றா அமெரிக்கா ஒரு போர் நிறுத்தன்ற ஒரு மனநிலையில் தான் இப்பயும் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்போ ஈரான் கொஞ்சம் ஆயுத பலங்களை இழந்து கொண்டு வருவதை வச்சுக்கொண்டு நாங்கள் தொடர்ந்துமே இந்த ஈரான் பலமாக இருக்கின்றது என்ற ஒரு நடைமுறையை அல்லது அந்த விடயங்களை கொஞ்சம் பேசிக்கொண்டிருக்கலாமா? அதுவும் ஒரு கேள்வியாக தானே இருக்கு இல்லையா? ஈரானிடம் எவ்வளவு மிசைல் இருக்கின்றது எங்களுக்கு தெரியாது. ஆனால் தற்பொழுதைய செய்திகள் என்னத்தை குறிப்பிடுகின்றது என்றால் ஈரானுடைய தாக்குதல்கள் என்பது அப்படி யாரும் சொல்லவில்லை. ஏனெனில் அவர்கள் தற்பொழுது நவீன ஆயுதங்களை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஏவுகணைகள், நவீனமயப்படுத்தப்பட்ட ஏவுகணைகள் தற்பொழுதுதான் ஈரான் அறிமுகப்படுத்துகின்றது. அதனுடைய தாக்கம் என்பது இஸ்ரேலில் மிக மோசமாக இருக்கின்றது. ஆகவே அவர்கள் இராணுவ பலத்தில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு விடயத்தை செய்திருக்கின்றார்கள் அல்லது பின்னிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்ற புரிதலுக்கு நாங்கள் எவ்வாறு வருவது என்பது ஒரு கேள்வி அல்லவா? ஆகவே இந்த போரை நிறுத்துறன்ற ஒரு மனநிலையில இப்போ அமெரிக்கா தொடர்ந்து இருந்தோன்றிருக்கின்றது. ஆகவே இங்கே போர் நிறுத்தம் என்றது எந்த அளவு நடைமுறை சாத்தியமாக இப்போ இருக்கிறது? ஈரானுக்கு போரை நிறுத்த ஒரு மனநிலை இல்லை. ஆனால் இந்த ஈரான் போர் நிறுத்த வேண்டும் என்பதுதான் ஈரானுடைய நிலைப்பாடு. போர் இருக்கக்கூடாது, அது தன்னுடைய நாட்டினுடைய அனைத்து மக்களையும் பாதிக்கின்ற ஒரு செயற்பாடு. எனவே அவருடைய நாட்டின் எல்லைக்குள் தான் அந்த யுத்தம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. நேரடியாக மக்கள் மரணமடைவதோ, உட்கட்டமைப்பு அழிவடைவதோ அல்லது மிக உச்ச தலைவர்கள் மரணமடைவதை ஈரான் ஏற்றுக்கொள்ளவில்லை, விரும்பவும் இல்லை. ஆனால் சர்வதேச ரீதியில் இவர்கள் சொல்லுகின்ற நிபந்தனைகளை ஈரான் ஏற்றுக்கொண்டால் ஈரான் எப்பொழுதும் மீள முடியாத ஒரு நிலைமைக்கு செல்லும். ஆகவே அதனை ஏற்றுக்கொள்வது தொடர்பில் தான் அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை. யுத்தம் வேண்டாம் என்பதில் ஈரான் மிக தெளிவாக இருக்கின்றது. ஏனெனில் ஈரான் இந்த யுத்தத்தை ஆரம்பிக்கவில்லை. இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்று கொண்டிருக்கின்ற பொழுது ஈரான் மீது தாக்குதல்களை மேற்கொண்டது. அவர்கள்தான் போர் மரபுகளையும் சர்வதேச சட்டங்களையும் மீறி இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் யுத்தத்தை மேற்கொண்டது. ஆனால் தற்பொழுது இவர்களால் ஈடு கொடுக்க முடியவில்லை ஈரானுடைய பலத்தை அல்லது ஈரானுடைய நிலைமை என்பது. ஏனெனில் இது சார்ந்து இஸ்ரேலுக்கோ அமெரிக்காவுக்கோ தனிப்பட்ட பிரச்சனையாக இல்லாமல் பிராந்தியம், அரபு நாடுகள், வளைகுடா நாடுகளில் மிக முக்கியமான ஒரு போராகவும் அங்கிருக்கின்ற அமெரிக்க தளங்கள் மீதான தாக்குதல் என்பது எதிர்காலத்தில் அமெரிக்காவுக்கு இடம் கொடுக்கக்கூடாத ஒரு சூழலை வேறு நாடுகளுக்கு சொல்லுகின்ற ஒரு செய்தியாகவும், அதே நேரம் பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை இது ஏற்படுத்துகின்றது. விலைவாசி ஏற்றம், அதே நேரம் எரிபொருள் எரிவாயுனுடைய தட்டுப்பாடு, அதனுடைய வெளியேற்றங்கள் என்பது, சுற்றுலாத்துறையினுடைய வீழ்ச்சி என்பன எல்லாம் இதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. இது ஒரு தேவையற்ற போர் என்ற ரீதியிலான கருத்துக்கள் வலுவடைவது என்பதும் சர்வதேச சட்டங்கள் தொடர்பிலான மிகப்பெரிய அவதானம் என்பதும் இந்த யுத்தத்தில் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பாதகமான நிலைமையாக இருக்கின்றது. குறிப்பாக சீனா, ரஷ்யாவினுடைய வெளிப்படுத்தல்கள் என்பன அதை நோக்கி இருக்கின்றது. இதை பார்க்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஈரான் தனித்து விடப்பட்ட ஒரு நாடாக பார்க்கப்பட்டிருந்தது. இப்போ அந்த நிலைமைக்கு அமெரிக்கா இஸ்ரேல் வந்துட்டோம். ஆனால் அவர்களுடைய பொருளாதாரம், அவர்களுடைய பொருளாதாரம், அவர்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது இஸ்ரேலும் அமெரிக்காவும் இல்லாமல் பிற நாடுகளால் இயங்க முடியுமா போன்ற பல்வேறு காரணிகளின் அடிப்படையில் அவர்களுக்கு இடையிலான தொடர்பு இருக்கும். ஆனால் அவர்களுக்காக யுத்தத்துக்கு சென்று அதன் மூலம் ஏற்படுகின்ற பாதிப்புகளை ஒரு நாட்டின் அரசாங்கமாக அதனை எவ்வாறு கையாள்வது? ஏனெனில் உள்நாட்டு மக்கள் இந்த யுத்தத்தை விரும்பாத போது அது அந்தந்த நாடுகளின் ஆட்சி அதிகாரங்களை மாற்றுகின்ற நிலைமைக்கு மக்களினுடைய எதிர்ப்பு இருக்கின்ற பொழுது இந்த யுத்தத்தை நோக்கி எவ்வாறு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவது என்பதுடன் ஒவ்வொரு அரசாங்கங்களுக்கு மிகப்பெரிய அளவு கேள்விகள் உண்டு. ஏனெனில்
எந்த ஒரு நாட்டு மக்களும் ஈரானை சென்று அடித்து அந்த ஈரான் மீது ஒரு ஆக்கிரமிப்பை மேற்கொள்ள விரும்பவில்லை. உண்மையிலே அமெரிக்காவில் கூட அமெரிக்காவினுடைய இந்த உளவுத்துறை ஏற்கனவே ட்ரம்புக்கு எச்சரித்திருந்தது, உங்களுடைய ஏவுகணை தாக்குதல்களையோ அல்லது உங்களுடைய இராணுவ தளங்களையோ இந்த வளைகுடா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்தோன்னு நீங்கள் தாக்குதலை ஈரானுக்கு நடத்தினால் அது எங்கே செல்வாக்கு செலுத்துமெண்டா மத்திய கிழக்கு நாடுகள்லையும் வளைகுடா நாடுகளையும் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு செலுத்துமென்று ஏற்கனவே உளவுத்துறையால் அறிவிக்கப்பட்டிருந்த போதும் ட்ரம்ப் இதை கொஞ்சம் கருத்தில் கொள்ளாமல் இருந்தார் என்கின்ற ஒரு விடயமும் பேசப்படுகின்றது. ஆகவே ட்ரம்ப் இந்த உள்நாட்டு அரசியலை கூட மதிக்காமல் இருக்கிறாரோ என்ற ஒரு கேள்வி இருக்கின்றதா இல்லையா? உண்மையில் ட்ரம்பினுடைய நடவடிக்கை என்பது வெனிசுலா போன்று மிக குறுகிய நாட்களும் நாங்கள் ஒரு வெற்றியை இந்த இடத்தில் பெற்றுக்கொள்வோம், இதன் மூலம் அவர்களுக்கு கிடைத்த உளவு தகவல்கள், குறிப்பாக இஸ்ரேல் கூறிய உளவு தகவல்களாக இருக்கலாம், மொசாட்டினுடைய அல்லது சிஐனுடைய தகவல்களின் அடிப்படையில் தான் இந்த யுத்தத்தை ஆரம்பித்திருப்பார்கள். அங்கு ஏதோ ஒரு தவறு இடம்பெற்றிருக்கின்றது. அந்த உளவு தகவல்களின் தவறான வடிவமைப்பு தான் இந்த யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கு உந்துகோலாக இருந்திருக்கும். இவ்வாறு தான் நிலைமை செல்லும் என்பது அமெரிக்காவுடைய இஸ்ரேலுடைய புரிதலாக இருந்திருந்தால் இந்த யுத்தத்தை ஆரம்பித்திருக்க மாட்டார்கள். ஆனாலும் தற்பொழுது இந்த நிலைமை என்பது மீண்டும் அரபு நாடுகளில் இவர்களுடைய தளங்களை மீண்டும் உருவாக்குவது, தற்பொழுது பல ராடர் கட்டமைப்புகள் ஈரானால் அழிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. அது உண்மையில் அழிக்கப்பட்டிருந்தால் மீண்டும் அங்கு திருப்பி அந்த தளங்களை அமைப்பதற்கு ராடர் கட்டமைப்புகளை அமைப்பதற்கு அந்தந்த நாடுகள் அனுமதி கொடுக்குமா என்ற ஒரு கேள்வி அமெரிக்காவுக்கு ஏற்படும் அல்லவா? ஏனெனில் மீண்டும் அந்த நாடுகள் தங்களுடைய பாதுகாப்பின்மை இதன் மூலம் ஏற்படலாம் என்று கருதலாம். உண்மையிலேயே மீண்டும் அது திருப்பியும் வளைகுடா நாடுகளுக்கும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தலாம். ஆகவே இந்த விடயத்தில் தங்களுடைய பாதுகாப்பை தான் இந்த நாடுகள் எல்லாம் கட்டாயம் பார்க்கும். அது அவர்களுடைய இறையாண்மைக்குள்ள அப்படி ஒரு நடவடிக்கை தான் மேற்கொள்ளப்படும். ஆகவே இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அமெரிக்கா தனித்து விடப்பட்ட ஒரு நாடாக மாறுகிறது என்கின்ற விடயம் ஒரு பேசுபொருளாக இருக்கின்ற இந்த சூழ்நிலை அதற்கு மிகப்பெரிய அளவு வாய்ப்புகள் குறைவு. அமெரிக்காவுடைய அடிப்படையில் மட்டும் போர் அடிப்படை அல்ல, இந்த போரினுடைய வெற்றிக்காக அவர்கள் வர வேண்டும் என்பது டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்து. ஆனால் அவர்கள் முழுமையாக வராமல் இருக்க முடியுமா என்பதும் ஒரு கேள்விக்குறி. ஏனெனில் நேட்டோ அமைப்பு உருவாக்கப்பட்டதனுடைய அடிப்படைகள் இருக்கின்றது. அமெரிக்காவுக்கு மீது ஒரு தாக்குதல் இடம்பெறுகின்ற மீது அவர்கள் வராமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. நேட்டோ அமைப்புகளும் தங்களுக்கு இன்னும் ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கிற ஒரு நடவடிக்கையில் தான் மேற்கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இனி அடுத்த பூகோள அரசியல் மாற்றம் என்பது அப்படித்தான் செல்லும் என்று ஏற்கனவே நாங்கள் கூட அளவலாக இருந்தோம் இல்லை. ஆனால் நடைமுறை சாத்தியம் ஒன்று இருக்கின்றது அல்லவா? அமெரிக்கா போன்ற ஒரு நாடு இல்லாமல் ஐரோப்பிய நாடுகள் தங்களுக்கான ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்க முடியுமா? அப்படி என்றால் அவர்கள் ரஷ்யாவுடன் சென்று சரணடைய வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். அதற்கு அவர்கள் தயாராக இருப்பார்களா? ஆகவே இங்கே பூகோள அரசியல் மாற்றம் என்று அப்போ நடக்குமா நடக்காதா? ஏதோ ஒரு தினமும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் தானே அது. பூகோள அரசியல் மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. நான் நீங்கள் கூறியது போல 2050 அளவில் அமெரிக்காவினுடைய தலைமையை விட்டு வேறு ஏதாவது தலைமை உருவாகும் என்கிற தற்பொழுது அமெரிக்கா எடுக்கின்ற இந்த முடிவுகள் ஐரோப்பிய நாடுகளில் எவ்வாறு செல்வாக்கு செலுத்தப்படுகின்றது, இந்த காலத்தில் ரஷ்யாவினுடைய செயற்பாடுகள் அல்லது சீனாவினுடைய செயற்பாடுகள் எவ்வாறு அமைகின்றது என்பதை பொறுத்து அது தீர்மானிக்கப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது. உண்மையிலே இந்த உள்நாட்டு அரசியல் என்று பார்க்கிற பொழுது அமெரிக்காவில் உள்நாட்டு அரசியலில் ஏற்கனவே பேசப்பட்டிருந்தது. இந்த குடியரசுக் கட்சிக்குள்ளேயே குழப்பம் இருக்கின்றது, ட்ரம்புக்கு எதிராக சிலர் திரும்பி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இப்போ வந்துன்ற செய்திகளை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே ஒரு 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 குடியரசுக் கட்சிக்குள்ள ட்ரம்புடைய ஆதரவாளர்கள்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டு வருகின்றாங்க. என்ற காரணம் என்றால் நீங்கள் சொன்ன மாதிரியான ஒரு நடைமுறை அரசியல், ட்ரம்பை எதிர்த்தாங்க அரசியல் செய்வது என்பது ஒரு அரசியல் தற்கொலைக்கு சமம் என்று தான் நாங்கள் பேச. மிக குறுகிய நாட்களுக்குள் அங்கு ஒரு நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற இருக்கின்றது அமெரிக்காவில். அமெரிக்காவினுடைய விலைவாசி ஏற்றம் என்பது அந்த மக்களை பாதிக்கின்ற ஒரு பெரிய எதிர்ப்பை பாதிக்கின்ற செயற்பாடாக இருக்கும். ஆகவே குடியரசுக் கட்சிக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் செல்வாக்கு இருக்குமா என்ற ஒரு கேள்வி எழும். ஆகவே அங்கு ஒரு தோல்வி அடைகின்ற நிலைமை ஏற்படுமா? ஆகவே தேவையற்ற போர் என்பதில் மிகப்பெரிய மாற்று கருத்தில்லை. அதே நேரம் ஒரு நீண்டகால போரையும் அவர்கள் விரும்புவதற்கு தயாரில்லை. மக்களும் சரி, குடியரசுக் கட்சியினரும் சரி. ஆனால் அமெரிக்கா இந்த யுத்தத்தை சென்று விட்டது என்பதற்காக அது வெற்றியடைய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை குடியரசுக் கட்சியில் ஒரு தரப்பு கொண்டிருந்தாலும் அது ஒரு நீண்டகால போராக செல்வதற்கு அவர்கள் விரும்புவது கிடையாது. உண்மையிலே போர் நீண்டகால போராக செல்வதற்கு விரும்பல, ஆனால் வெற்றி பெறுவதற்கும் விரும்புகின்றார்கள் என்றால் இங்கே ஒரு சிக்கல் நிலைமை தான் இருக்கின்றது. மிகப்பெரிய அளவில் பலம் கொடுக்க வேண்டும். ட்ரம்ப் இதனூடாக
நாங்கள் நேட்டோவுக்கு ஐநாவுக்கு அல்லது வேறு நாடுகளுக்கு செய்கின்ற உதவிகளை நிறுத்த முற்படுவார். அவர் வெளிநாடுகளுக்கு இதற்கு முன்னர் மேற்கொண்ட உதவிகளை அமெரிக்கா நிறுத்துவதற்கு காரணமாக இருந்தவர் டொனால்ட் ட்ரம்ப். அவ்வாறான தீர்மானங்களை எடுப்பது என்பது டொனால்ட் ட்ரம்பினால் மட்டும்தான் முடியும். ஆகவே இந்த விடயத்திலும் அவர் இதற்கு முன்னர் மேற்கொண்ட வெளிநாட்டு நிறுவனங்கள் சார்ந்த உதவிகளை இன்னும் குறைப்பதற்கு தீர்மானங்களை எடுப்பதற்கு இவ்வாறான நடவடிக்கைகள் ஒரு உந்துதலாக அவருக்கு அமையும். அடுத்த இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்கணும். இப்போ ட்ரம்ப் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய நிலைப்பாட்டிலேருந்து விலகி கொண்டு வர ஒரு விடயம் இருக்குது. ஏன்டா முதல் பேசுகின்ற பொழுது ஈரான் ஒரு தோல்வியடைந்த நாடு, ஆகவே இனி வருங்காலங்களிலேயும் ஒரு தோல்வி கண்ட நாடாக இருப்பதற்கு தான் வாய்ப்புகள் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய உச்சத்தலைவர் தொடர்பாக பேசுகின்ற பொழுது இவருடைய உயிர் கூட கன நாளைக்கு நீடிக்காது. அமெரிக்காவுக்கு எந்த ஒரு புதிய தலைவர் நியமிக்கப்பட்டாலும் அமெரிக்காவுக்கான ஆதரவை காட்டாத விடத்தில் அவருடைய உயிர் நிச்சயமற்றது என்கின்ற விடயத்தை பேசியிருந்தார். அண்மையில் நடந்த ஒரு ஊடக சந்திப்பில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேசுகின்ற பொழுது நாங்கள் மோதிக்கொண்டிருப்பது ஒரு ஒரு கணிப்பீட்டு ரீதியில் ஒரு அறிவார்ந்த நாட்டோடு தான் நாங்கள் மோதிக்கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட ஒரு பலம் வாய்ந்த நாடு என்ற ஒரு விஷயத்தில் தான் அவர் பேசியிருக்கின்றார். ஈரான் ஒரு பலம் வாய்ந்த நாடோடு தான் நாங்கள் இப்போ போரிட்டு கொண்டிருக்கின்றோம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கின்றார். முன்னே காலகட்டங்களில் ஈரான் ஒரு தோல்வி கண்ட நாடு என்று சொல்கிறார், ஒரு பலம் வாய்ந்த நாடு என்பதை ஏற்க மறுக்கிறார். ஆனால் இப்போ அந்த நிலைப்பாட்டுக்கு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஒரு சமரச போக்கு இங்கே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கோ? அதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஒரு குறுகிய நாட்களுக்குள் இந்த யுத்தம் முடிவடையுமாக இருந்தால், அதில் ஒரு அமெரிக்கா இஸ்ரேலுடைய வெற்றி இருக்குமாக இருந்தால், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்ற அனைத்தையும் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை ஏற்படும். ஆனால் குறுகிய நாட்களுக்குள் அவ்வாறான ஒரு வெற்றி கிடைப்பதற்கு சாத்தியம் இல்லை என்று தெரிந்ததன் பின்னர் அமெரிக்கா ஒரு தோல்வி நிலையில் இருக்கின்றது அல்லது அமெரிக்காவுக்கு எதிரான போர் என்பது ஈரானுடைய வலிமையை வெளிப்படுத்துகின்றதென உலகம் நம்ப ஆரம்பித்ததன் பின்னணியில் அவருடைய இத்தகைய ஒரு கதை மாற்றம் அல்லது அவருடைய கருத்துக்களில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு, மிக அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நாட்டுடன் தான், அவருக்கு சரிக்கு சமனான ஒரு பலங்கொண்ட அமைப்புடன் தான் நாம் இந்த மோதலை மேற்கொள்ளுகின்றோம் என்பதை அவர் தெளிவாக குறிப்பிடுகின்றார். அதே நேரம் அவரே நேரடியாக சில நேரங்களில் குற்றச்சாட்டுக்களை முன்பார். இந்த யுத்தத்திற்கு பின் சீனாவினுடைய தொழில்நுட்பம் இருக்கின்றது, ரஷ்யாவுடனுடைய மிகப்பெரிய பலமாக அவர்கள் இந்த யுத்தத்துக்கு பின் இருந்து கொண்டு இந்த யுத்தத்தை மேற்கொள்ளுகின்றார்கள் என்ற ரீதியில் கூட டொனால்ட் ட்ரம்ப் எதிர்காலத்தில் குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பார். ஏனெனில் அமெரிக்காவுக்கு எதிராக அவர் மிக பலம் வாய்ந்த நாடுகளை குறிப்பிடாமல் ஈரானை குறிப்பிடுவார்களாக இருந்தால் தொடர்ந்தும் ஈரான் மத்திய பிரதேசத்திலோ அல்லது அரபு நாடுகள் வளைகுடாவை நாடுகளை கடந்து இந்த உலகத்தின் மிகப்பெரிய ஒரு வல்லரசாக தன்னை நிலைநிறுத்தி கொள்ளும். ஆகவே அவர்கள் ஒரு தற்பொழுது அரபு நாடுகளுக்குள் அது ஒரு வல்லரசாக இருப்பதற்கான நடவடிக்கைகளை மட்டும்தான் கருத்துக்களாக முன்வைப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். அடுத்த இன்னொரு வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த அமெரிக்கா ஏற்கனவே தங்களை எதிரி நாடாக பார்த்ததோ அல்லது ஒரு போட்டி நாடாக பார்க்குற நாடுகளோட கூட ஒரு உடன்படிக்கையோ அல்லது ஒரு சமரச நிலைப்பாடையோ மேற்கொள்கிற ஒரு நடவடிக்கை காண்றது. குறிப்பாக சீனாவோட ஒரு கிட்டத்தட்ட இந்த ஹோர்முஸ் நீரிணை சம்பந்தமான நடவடிக்கையிலையோ அல்லது வேறு சில நடவடிக்கையிலையோ கொஞ்சம் சமரச போக்கு அல்லது அவர்களோட சேர்ந்து பயணித்தல் அல்லது தங்களுக்கு ஏய்வாக மாற்றுதல் என்ற ஒரு நடவடிக்கையை அவர் மேற்கொள்கிற போக்கு இருக்கு. ஆனால் சீனா அதற்கு உடன்படையில்லை. சீனா தன்னுடைய எதிர்ப்போக்கை தான் காட்டுகிறார். எப்படி நட்பு நாடுகளை கையாண்டாரோ அதே போல சீனாவையும் கையாளுற ஒரு போக்கை டொனால்ட் ட்ரம்ப் கொண்டிருக்கிறத காணக்கூடிய மாதிரி. அது அந்த அளவுக்கு ஈரான் அந்த நிலைமைகளை மாற்றி இருக்கின்றது. எந்த பொருளாதார தடை விதித்த ரஷ்யாவுக்கு அந்த தடைகளை எடுத்து அங்கிருந்து எண்ணெய் விநியோகத்தை மேற்கொள்வதற்கு ட்ரம்ப் முடிவெடுக்கின்றார். அதேபோன்று ஈரானுக்கு யார் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குகின்றார்களோ அவர்களுடன் இணைந்து ஹோர்முஸ் நீரிணையினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த அவர் கருத்துக்களை முன்வைக்கின்றார். இதனுடைய விளைவு என்னத்தை ஏற்படுத்துகின்றது? அமெரிக்கா எதிர்பார்த்தது நிறைவேறவில்லை, எதிர்பார்த்த திட்டங்கள் எதுவுமே பலனளிக்கவில்லை. தற்பொழுது ஈரானை பகைத்து கொண்டு மிகுதி அனைத்து நாடுகளுடன் ஒரு நட்புறவை பேணுவோம் என்று அவர் எதிர்பார்க்கின்றார். அவ்வாறு ஒரு குறுகிய காலத்திற்காக யாரும் அவ்வாறான முடிவுகளை ரஷ்யா ஒரு இலக்கிய போக்க செய்கிறத காணக்கூடிய மாதிரி. ரஷ்யா ஈரானுக்கு தேவையான உதவிகளை மேற்கொள்ளுகின்றது. அமெரிக்கா கூறுகின்ற விடயங்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்புகளை அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் முடிவுகள் வருகின்ற பொழுது வெளிப்படுத்துகின்றார்கள். வெளிவிவகார அமைச்சர் அதுபோன்ற கருத்துக்களை முன்வைக்கின்றார். மிகப்பெரிய அளவு ஊடக செய்திகளை அவர்கள் வெளிப்படுத்தாது விட்டாலும் செயற்பாட்டு ரீதியில்
ஈரானுக்கு ஒரு உற்ற நண்பனாக அவர்கள் இருக்கின்றார். அதனை ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் மிக சரியாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். இந்த யுத்தத்தில் எங்களுக்கு உதவி செய்கின்ற சீனா, ரஷ்யா இந்த 2 நாடுகளுக்கும் அவர் நன்றி தெரிவித்திருக்கின்றார். இறுதியாக பிரச்சனை உண்மையிலேயே எங்களுடைய நாடு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு அரசியல் மாற்றங்களை சந்திக்காதா இல்லையான்றது வேறு விடயம். பொருளாதார மாற்றங்களை மிகப்பெரிய அளவில் சந்திக்க போது, குறிப்பாக இந்த எண்ணெய் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் சுற்றுலாத்துறை சார்ந்து மிகப்பெரிய ஒரு அடி கொண்டு எங்களுடைய நாட்டுக்கு விழப்போகுதுன்றது எல்லாருக்காலையும் கணிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இது தொடர்பாக உங்களுடைய எதிர்வுகூறல் எப்படி இருக்கின்றது? சுற்றுலாத்துறை சார்ந்து இலங்கை அரசாங்கம் எந்தளவு தூரம் தன்னுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றது, இந்த அரபு நாடுகளுக்கு செல்கின்ற சுற்றுலா பயணிகளாக இருக்கலாம், அல்லது இலங்கை சுற்றுலா தொடர்பில் மிகப்பெரிய விளம்பரங்களை, மிகப்பெரிய சலுகைகளை வழங்க வேண்டும் உலகத்தரம் வாய்ந்த ட்ராவல் ஏஜென்ட்ஸுகளுடன். அவ்வாறு வழங்குகின்ற பொழுது இலங்கையை நோக்கி பல சுற்றுலா பயணிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எரிபொருள், எரிவாயு சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அளவு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த நாட்டில் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அங்கு வெளிநாடுகளிலிருந்து வர சுற்றுலா பயணிகள் இங்கு சுற்றுலாவை மேற்கொள்ள முடியாத நிலைமை ஏற்படும். சரியான ஒரு திட்டமிடல்களை தான் இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டிருக்கேன். ஏன்னா விடுமுறை விடுறது அவ்வளோ பெரிய திட்டமிடல்கள் இல்லை, உண்மையிலேயே அது ஒரு சரி தகுந்த திட்டமிடலாகவும் இருக்காது என்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றன. புதன்கிழமை விடுமுறை என்பது ஒரு எரிபொருளுக்கான மாற்று திட்டமாக அமையுமான்றால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. திட்டமிடல் சரியான பாதையில் இருக்கா இலங்கைக்கு, இலங்கை அரசாங்கத்துக்கு? இதனுடைய போக்குவெல்லாம் தீர்மானிக்க உடனடியாக அவர் விடுமுறை விடுவதன் ஊடாக தனியாக பெட்ரோலை சேமிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி என்னது. ஒரு நாள் விடுவதன் ஊடாக எவ்வளவு லீட்டர்களை அவர்கள் சேமிக்கப் போகின்றார்கள், எல்லா இடமும் அது ஒரு சாத்தியமான ஒரு விடயமாக இருக்க போகின்றதா? அதிகபட்சம் அவர்கள் பொது போக்குவரத்தை நாடுவதற்கு எல்லோரையும் தூண்டுகின்றார்களா? பணியாளர்கள் அனைவரும் பொது போக்குவரத்தில் ஈடுபட வேண்டும் என்ற நிலைமைகள் ஏற்படுகின்ற பொழுது அது வேறு மாதிரியான முடிவுகளை செலுத்தலாம். ஆனால் அவர்கள் மோட்டார் பைக்கில் தான் செல்ல போகின்றார். எரிபொருள் என்பது ஒரு நாளில் கட்டுப்படுத்துவதன் ஊடாக மிகப்பெரிய ஒரு சேமிப்பு வருமா என்பது ஒரு கேள்வி. ஆனால் அரசாங்கம் பல்வேறு படிமட்டங்களிலிருந்து எடுக்கப்பட்ட முடிவு என்பதனால் இது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒன்று. ஆனால் தேவையான அளவு எரிபொருட்கள் அவர்களுக்கு வர வேண்டிய கப்பல்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. இது ஒரு தற்பாதுகாப்புக்கான திட்டமாகத்தான் பார்க்க முடியும். உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய. ஆனால் இன்று வரை QR பிரச்சனை ஓயவில்லை. QR பிரச்சனைக்கு ஒரு தெளிவான முடிவை காண முடியாதா இருக்கின்றது. எவ்வாறு பதிவு செய்வது? நீங்கள் ஒரு செயற்திட்டத்தை கொண்டு வந்து அது மக்களிடம் பரீட்சித்து பார்க்கின்றீர்களே தவிர பெட்ரோல் சைட்டில் அதன் அடிப்படையில் பெட்ரோல் அடிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டால் மிகப்பெரிய கலவரங்கள்லாம் உருவாகும். ஏனெனில் பெட்ரோல் சென்டருக்கு சென்று QR கொடுக்கின்ற பொழுது அந்த QR அவர்களுடைய மொபைல் ஃபோனில் வேலை செய்கின்றது. ஆனால் பெட்ரோல் சென்டரில் சென்று காட்டுகின்ற பொழுது அதுக்கு பெட்ரோல் அடிக்க முடியாத என்ற ஒரு நிலைமை ஏற்படுகின்ற பொழுது இது மக்களுக்கு எந்தளவு தூரம் ஒரு வெறுக்கத்தக்க செயலாக இருக்கும். ஏன் இந்தளவு தூரம் தகவல் தொழில்நுட்ப ரீதியில் செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாமல் இருக்கின்றது போன்ற கேள்விகள் எழுகின்றது. எனினும் அரசாங்கமோ இலங்கையின் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்து ஒரு எந்தளவு தூர வளர்ச்சியில் இருக்கின்றோம் என்பதைத்தான் புரிந்து கொள்ள முடியும். QRலே நிறைய தொழில்நுட்ப பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த புதன்கிழமை விடுமுறை என்பது அதை ஒரு வார இறுதி நாட்களில் வச்சுருந்தா வெளியூருக்கு போயிட்டு வாராக்கள் கூட கொஞ்சம் பெரிய அளவிலான பெட்ரோலை சேமிச்சிருக்க முடியும். ஆனால் 3 நாட்கள் ஒரு நிறுவனம் மூடப்படும் என்றது ஒரு கேள்விதான். இருந்தாலும் பெட்ரோல் சேமிப்பு வருகின்ற பொழுது அந்த பெட்ரோலை சேமிச்சிருக்கலாம் என்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது. நீண்ட நாட்கள் அவர்களுக்கு விடுமுறை விடுகின்ற பொழுது சுற்றுலா பயணிகளாக அவர்கள் மாறிவிடுவார்கள் இருக்கலாம். உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் உண்டு. அங்கே ஒரு இடைவெளி ஒன்று இருக்கின்றது என்று பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு பெரிய அளவிலான பெட்ரோல் சேமிப்பு வந்தால் அங்கே சேமிச்சிருக்கலாம். இதுவும் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் சரியாக கையாளலி என்ற விமர்சனம் இந்த அரசாங்கத்தின் மேலே இருக்கின்றது. ஒரு பெரிய அளவிலான ஒரு விடயங்களை பேசியிருந்தோம். இது கிழத்தேச நாடுகளுக்கு எப்படியான ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது தொடர்பாக எல்லாம் பேசியிருந்தோம். தொடர்ந்து உங்களுடைய நேரத்தை பயந்து கொண்டமைக்கு நன்றி பிரசனம். நன்றி. இதே மாதிரி காத்திரமான ஒரு தகவலோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி.